அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தொழில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மீனராசி அப்படின்றது காலபுருஷத்தில் 12வது வீடாக இருக்குது. இது ஒரு நீர் ராசி, இது ஒரு உபயராசி. பொதுவாக இவங்க இந்த மீனராசி அப்படின்னாலே இந்த உபயராசியாக இருக்கிறதுனாலையும் நீர் ராசியாக இருக்கிறதுனாலையும் இவங்க தொட்டாச்சனிங்கி அப்படின்னு சொல்லலாம். இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதிலையுமே உணர்வுபூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுத்தாங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 6, 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 6, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 6 அப்படின்றது தான் இவங்களுக்கு தொழிலை பற்றி கணிக்கும். இதில் இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இவங்களுடைய ராசிநாதன் இல்லை லக்னநாதன் குரு தான் 10வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். அதனால் எப்போவுமே இந்த ராசிக்காரங்க தொழில் விஷயங்களில் இல்லை வேலை பார்க்குறதுல மிக சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் புதனாக இருக்காங்க. 4, 7ன்றது கேந்திரம். ஸோ அதனால இவங்களுக்கு இயல்புலேயே புத்திசாலித்தனம், ஒருத்தரை பார்த்த உடனே இடம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால இவங்க வியாபாரிகளாக இருக்கிறது நல்லது. இவங்க நிறைய பேர் தொழிலதிபர்களாக இருப்பாங்க. மீனராசி சேர்ந்தவங்க தொழிலதிபர்களாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க யார்டையும் கை கட்டி வேலை பார்க்க மாட்டாங்க, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, சின்ன விஷயத்துக்கே கோவப்படுவாங்க. இந்த மாதிரியான இவங்களோட இயல்பான குணங்கள் வேலை பார்க்குறத தடுக்கிறது, இல்லாட்டினா வேலை மாறிகிட்டே இருப்பாங்க. வேலையில் இவங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். இவங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா சூரியன் 6வது வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கும். மறதி, ஏன்னா சூரியன் ஒருத்தவங்களுக்கு ஞாபக சக்திக்கு, கண்ணுக்கு, அதே மாதிரி ஒருத்தவங்களோட உடல் பலத்துக்கு, ருணரோக ஸ்தானாதிபதியாக சூரியன் வர்றதுனால இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். கண்ணில் பிரச்சனை ஏற்படும், உடல் பலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், ஞாபக மறதி ஏற்படும். இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பிலே வரக்கூடிய ஒரு குணங்களாக இருக்கும். ஸோ அப்போ இவங்களுடைய ஏன்னா ஏன் இப்போ அப்படி சொல்ல 2ன்றது தனகாரகன்னு பேர். இவங்களுக்கு இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனாதிபதியே தான் பாக்யாதிபதியும் அவர் தான், செவ்வாய். அதனால பொதுவாக இவங்க காசு பணம் வேணுனாலே, முருகனை வேணுனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். காசு பணத்தில் குறைவே இருக்காது. அது மாதிரி இடம், நிலம், வீடு, வாகனங்கள் இதுலேயும் குறை வராமல் இருக்கணும்னா முருகனை இவங்க வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனாகவும் தொழில் தானாதிபதி குருவாகவும் இருக்கிறதுனால இவங்க சிவனை வேணுனாதான் தொழிலில் சிறந்து விளங்க முடியும். காசுன்றது வேறு விஷயம், தொழில்ன்றது வேறு விஷயம். தொழிலில் அவங்க உயர்வு அடையணும், வேலை பார்க்குறாங்க, ப்ரமோஷன் வேணும், அது மாதிரி அவங்களுக்கு அந்த வேலையில் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க சிவபெருமான வணங்கினாலே உங்களுக்கு அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் பணங்காசு, வீடு, நிலம், இடம், வாகனங்கள் இதெல்லாத்துலேயும் இவங்க சிறந்து விளங்குன்னா முருகனை வணங்கினாங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன் மற்றவங்களாம் சொல்லாமல் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு இயல்புலே எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா இவங்க ராசியாதிபதி குரு அப்படின்றதுனால இயல்பாகவே இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இவங்க சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு ஒரு 25-30 வயசுக்கு மேலே கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. நல்ல வகையில் வருமானம், வசதி வாய்ப்புகள், வீடு, நிலங்கள், இடங்கள் எல்லாம் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, இவங்களுக்கு செவ்வாயோட கேது சேர்ந்திருந்தால் இவங்களுக்கு சந்நியாச யோகம், பணத்தின் மேலே ஆசை இல்லாத சந்நியாச யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குருவோட சேர்ந்திருந்தாலும் பணத்தில் ஆசை இல்லாமல் எல்லாருக்கும் எனக்கு எதுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடிய அந்த பரந்த மனப்பான்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சேமிப்பு உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வேலையே இன்னொருத்தவங்களை விட்டு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தன்மை வந்துடும். குருவோட கேது சேர்ந்திருந்தால், சூரியனோட கேது சேர்ந்திருந்தால் இவங்களுக்கு இவங்க அப்பாட்டேருந்து இல்லை இவங்களுடைய பூர்வீகத்திலேருந்து இவங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்பாட்டேருந்து உதவிகளே கிடைக்காது.
இவங்களே வாழ்க்கையில் போராடி எல்லாமே கற்றுக்கிட்டு எல்லாமே சம்பாதிச்சு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அமையும். ஆனால் சூரியன் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருந்து 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து அதோட கேது இருந்ததுன்னா யோகம். இல்லை சிம்ம ராசியிலேயே சூரியன் இருந்து கூடவே கேது இருந்ததுன்னா யோகம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேறு ராசிகளில் சூரியன் இருந்து கேது இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டம். அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இவங்க அப்போ போயிடவே கூடாது. இப்போ நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. நிச்சயமாக ஜெயில் தண்டனை உண்டு. அதை புரிஞ்சுக்கணும். அதாவது மேஷம் சிம்மத்தை தவிர்த்து சூரியன் வேற எங்கேயான் இருந்து கூடவே கேது இருந்ததுன்னா அந்த மாதிரியான அமைப்பு உண்டு. செவ்வாய் உங்களுக்கு 2, 9க்கு அதிபதி தான். அது மாதிரி செவ்வாய் 2லேயோ 9லேயோ இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் வேற எங்கேயான் இருந்து செவ்வாய் இருந்து கூடவே கேது இருந்ததுன்னா அது சந்நியாச யோகம் கொடுத்துரும். இப்போ உலக வாழ்க்கைன்ற வேணும்னு நினைக்கும் போது தானே உலக வாழ்க்கை இருக்கு. இல்லை எனக்கு எதுக்கு, எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு. அப்போ இப்போ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பல விதமான விஷயங்களில் அந்த ஆன்மீக விஷயங்களில் ஆராய்ச்சிகள் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு கை வரும். இவங்க பல பேர் நீதித்துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி பல பேர் சட்டத்துறை இல்லை ஜட்ஜு அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி பல பேர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் பணங்காசு பேங்கர்ஸு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் நிறையா பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பல விதமான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் இந்த ராசியில் உள்ளவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிலம், இடம், வீடு, மனை, வாகனங்கள் அது கட்டுறது, கான்ட்ராக்டர்ஸு இல்லை பில்டர்ஸு இல்லை ரியல் எஸ்டேட்டர்ஸு இவங்கெல்லாம் இந்த ராசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஃபிஷரிஸ்லையோ போர்ட்ரஸ்ட்லையோ வேலை பார்க்குறவங்க இந்த ராசியில் இருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான பொது இந்த இந்த ராசியை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அவங்களுடைய இந்த 1, 5, 9 1ன்றது குரு, 5ன்றது சந்திரன், 9ன்றது செவ்வாய், 3மே சூப்பர் கிரகங்கள். இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்திகள் வரும்பொழுது இவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். இல்லாட்டினா மற்ற திசையில் இந்த குரு செவ்வாய் தசையோ இல்லை சூரிய தசையோ இல்லை குரு தசையோ குரு புத்தியோ வரும்பொழுது நல்லாயிருக்கும். குரு தசை வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி சூரிய தசை வரும்போது நல்லாயிருக்கும். அதுமாதிரி செவ்வாய் தசை வரும்போது நல்லாயிருக்கும். பட் மேக்சிமம் உங்களுக்கு அது பிற்காலத்தில் தான் வரும் இந்த ராசியில் உள்ளவங்களுக்கெல்லாம். அதனால் இவங்களுக்கு இந்த ராசியில் இருக்க இந்த கிரகங்களினுடைய அதாவது சூரிய புத்தியோ சந்திர புத்தியோ குரு புத்தியோ வரக்கூடிய காலங்கள் இவங்களுக்கு வேலைக்கோ வேலையில் மாற்றத்துக்கோ இல்லை வேலையில் உயர்வுக்கோ இல்லை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை தொழில் விரிவாக்கம் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி காலகட்டங்களில் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 1, 5, 9 இதுக்குள்ள அந்த ஒரு லிங்க்கு, அதாவது மேஷ ராசிக்கும் மீன ராசிக்கும் கடக ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருந்ததுனாலும் இவங்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பானதாகவே இருக்கும். பொதுவாக இந்த ராசிக்காரங்க எப்போவுமே நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலே புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதில் உத்திரட்டாதி ரேவதி சுப காரியங்கள் எல்லாத்துக்கும் உகந்த நட்சத்திரங்கள். அஃப்கோர்ஸ் நம்ம உத்திரட்டாதி சனிபானுடைய நட்சத்திரம்னாலும் ஒரு நல்ல சூப்பரான நட்சத்திரம். அது சுப காரியங்களுக்கு உகந்த நட்சத்திரங்கள். ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இந்த ராசியில் புதன் நீசமாகிறாரு, சுக்கிரன் உச்சமாகிறாரு. அதனாலேயே இந்த ராசிக்காரங்களுக்கு ஞாபக மறதி இருக்கும். ஆனால் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வீடு கண்டிப்பாக உண்டு. இந்த ராசிக்காரங்களே வீடு யோகம் கண்டிப்பாக இருக்கும். வாகன யோகமும் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக இவங்க காசு சேமிக்கிறதுக்கு பழகிக்கிட்டாங்க நல்லது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு கொஞ்சம் போராக இருக்கும். அதை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரங்க பொதுவாக
முருகனை வணங்கணும், இல்லாட்டினா சிவபெருமானை வணங்கணும். அப்படி வணங்கினாலே இவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வாழ்க்கை மிக சிறப்பானதாகவே இருக்கும். இவங்களுடைய தொழிலையும் எல்லா விதத்துலேயும் இவங்க முன்னேற்றம் அடைய முடியும். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் தொழில் நல்லபடியாக அமையணும், வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.